ரெடியான. சரி வா வா தலை சீவனோடிய. செல வைக்கிறீங்களோன்னு நினைச்சேன். நம்ம அந்த ஓப்பன்ல இருக்கு. கன்ஃபார்மா? பண்ணிட்டு சாப்பிட்டு நல்ல ஒரு 1 hour. ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறேன் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான். இதுக்கு முன்னாடி விளாக் எடுத்தேன், அது வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்தனால அந்த விளாக் வந்து டெலிட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போகிறோங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இதுதான் இன்னைக்கு நான் கட்டியிருக்க சேரீ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேமராவில் எப்படி தெரியுன்னு தெரியல. இது டபுள் ஷேட் வருது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ப்ளவுஸ் மட்டும் கரெக்டாக அமையல. கண்டிப்பாக அந்த அக்கா அந்த வீடியோ பார்ப்பாங்க. அக்கா நான் உங்களுக்கு கஷ்டப்படணுங்கிறதுக்காக சொல்லலை, பட் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அது என்ன கரெக்ஷனுங்கிறது அந்த அக்கா வந்துடுவாங்க, பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து காலையில் நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்ததுனால அவங்கவுங்க பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் கிச்சன் போல வாங்க. காத்தாலே பார்த்தீங்கன்னா மழை வேறு வந்துருந்துச்சு விடியாலமாக, நசன்னு. நேற்று மேடம் டீ கீழே கொட்டிட்டாங்க இல்லையா, அது செவரெல்லாம் அடித்து கிடந்துச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் தொடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு அவ்வளோதான் டைம், அதுக்கு மேலே டைம் செட் ஆகல. அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி டீ தான், ஜூஸ் எதுவும் குடிக்கல, டீ தான் குடிக்க போகிறோம். இந்த நாள் வந்து எங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. எது ஆனால் ஒரு மாதிரியா இருக்குது. என்ன ஒரு மாதிரி இருக்கு? என்னது சாஃப்ட்ஸ் இருக்கா அந்த சாரி அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கின இந்த சாரி. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அது கீழே கமெண்ட் பண்ணி. ஏன்னா நீ ஃபஸ்ட்டு கட்டின சாரி இந்த கலர் தானே? ஆமாம், அது வேணா உண்மைதான். எப்படி ஃபஸ்ட்டுனா நான் வயசுக்கு வந்தபோது எங்கள் செல்வ மாமா, காளி மாமா வந்து ஒரு செந்தூர கலரில் ஒரு பூனம் சாரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் செல்வ மாமனும் துறவேல் மாமனும் சேர்ந்து இந்த மாதிரி தான் ஒரு சாரி எடுத்துருந்தாங்க. முன்னாடி இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வரும். சாண்டல் கலர் ப்ளவுஸு, ஒயிட் கலர் ப்ளவுஸு அப்படி தான் வரும். அப்புறம் நாளடைகள் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திரும்ப அதே போல் அந்த சாண்டல் அந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு கட்டினேன். சரி நேற்று யதார்த்தமாக சொல்லிவிட்டேன், அதை எனக்கு பிடிச்சிக்கிட்டாங்க பட்டு 2 பேரும். எங்கள் அவன் அப்படி போய் பாலை குடிக்கிறான்? ஏம்மா நடுத்தட்டில் குடிக்காம கடைசியில் போய் குடிச்சிட்ருக்குறான். அப்படித்தான் அப்பப்போ மென்டல்ஸ். நம்ம எடுத்துருக்கிறது மென்டல்ஸ். கீழே என்ன குடிக்க மாட்டானாம்மா? இல்லை, நான் பெற்றிருப்பது மென்டல்ஸ். நீயும் மென்டல் தான். எல்லாம் மென்டல்ஸ் தான். மென்டல்ஸ் குடும்பம். நீயும் அப்படித்தான் போடணும். நீயும் தான் 1ஆம் நம்பர் மென்டல்ஸ் குடும்பம்ட்டு. அப்படி போட்டது வெக்கமே இல்லாமல் நம்ம சிரிப்போம். அப்படித்தானே பாப்பா? வேறு ஆப்ஷன் இல்லை. அவன் மேலே எதுக்கு முந்தானி போடுற? நம்ம அதை பார்க்க போகிறோம். இங்கேருந்தே வராதிங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்கள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து கிளம்பிட்டு இந்த கை வளர்ந்துருச்சுன்னு சொல்ற, சட்டையோட கை கீழே அதிகமா இருக்குதுன்னு நான் சொல்றேன். நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். இன்னும் நிரோக் ரக்ஸுக்கு வந்து ரெடி ஆகலை. நான் கடைசியாக கழிச்சிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு ரெடியானேன். சரி வா வா தலை சீவன் ஓடியா. வா ஓடியா. சரி குண்டி தான் வா. நான் வந்து மெத்தையெல்லாம் தூக்கி வச்சிட்டேன். இந்த 2 பெட்ஷீட்டையும் மேடம் தான் மடிக்க முடியலையாமா. முடியாது. அதுக்கு மட்டும் வாய்ப்பு முடியும், அது வந்துடும். ஏன் அழகா இருக்குன்னு உனக்கு பொறாமையா இருக்கா? என்னோட யாரும் அழகு இல்லை. ஐயோம்மா, சரி நீ அழகுதான். அழகு கோமாரி அழகுதான். என்னது செலவு? நான் கூட எனக்கு செல வைக்கிறீங்களோன்னு நினைச்சேன். நம்ம அந்த என்ன சொன்னீங்க? நான் கூட கோயில்ல செல வைக்கிறீங்களோன்னு நினைச்சிட்டேன்.
இப்படியெல்லாம் நான் பெத்து வச்சிருக்கேன். வைக்க போறேன் இன்னைக்கு. இப்படியெல்லாம் நான் பெத்து வச்சிருக்கேன் பாருங்க. உண்மையாலுமே நைட்டு ரொம்ப மன வருத்தத்தில் படுத்தேன். ஏன் எதனால மன வருத்தம்? நான் புடவை கட்ட மாட்டேன்னு சொன்னாலும் எங்க அம்மாவுக்கு மன வருத்தம் வந்துருச்சு. ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா கட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தண்டையே போட்டுச்சு என்கிட்ட. எங்கிட்ட காசு 2030 ரூபா இருந்துச்சு. கொரியர் காசு கொடுத்துட்டு பணம் இல்லையேன்னு சொல்லிட்டு நைட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணேன். காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கும் போது பார்த்தா என்னோடய ப்ரமோஷன் பணம் ஏறி இருந்துச்சு. கடவுளே நீ இருக்கடா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஒரு பக்கம் தைரியம் இருந்துச்சு. இப்போ 1000 ரூபா தான் என்கிட்ட இருக்குப்பா. வண்டிக்கு பெட்ரோல் போடணும், கோயில் செலவு இருக்குது. நான் தேங்காய் பழம் வாங்கலை, பூ தான் வாங்கியிருக்கு. நினப்பு இருக்கட்டும். எதுக்கு சிரிக்கிற ரீசன் தெரியாது, நீங்களும் சிரிச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒன்று மாதிரி பைத்தியம். இன்னைக்கு பாருங்க அப்படியே கூட்டம் ஜேஜேன்னு இருக்கணும். நேற்று வேற பௌர்ணமி தனிக்கோ. இதுதான் ஃபுல் மூன் டே. நேத்தா இல்லை 8ஆம் தேதி. 8ஆம் தேதி தான் 888 போர்ட்டலும் ஓப்பன் ஆச்சு. இதுவுமே பௌர்ணமியுமே. நான் பிச்சையாட்டிருக்கிறேண்ணா. ஏம்மா தோடு செட் ஆகலையோ? நம்மளாம் நினச்சிக்கிட்ட செட் ஆகாது. அப்படிதாம்மா இருக்குது. கீழே போட்டுட்டு வா. கீழே போட்டுருந்தா இப்படி கிடக்கும். எப்படி கிடக்கும்? எப்படி கிடக்கும்னு கேளுமா. அம்மா கொஞ்சமாச்சு மேலே போடுமா. கீழே போட்டா பிச்சையாட்டு இருக்குமா. இங்கே போடலான்னு பார்த்தேன். அங்கே போட்டாதான் தூக்கிட்டு இருக்குது. அப்ப இன்னும் கொஞ்சம் கீழே போடுமா. ஏமா கீழே போய் போடுறீங்க? அப்படி தூக்கி நிற்கும். கொண்டு அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சி விட்றேன். இந்தா தண்ணியே இல்லை. நிற்கிது. கொண்டா இங்கே வாங்க. நான் அழகாக அதுக்கு இதுவே வச்சு கட்டியிருப்பேன். அன்னைக்கு மாசம் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கட்டிருந்துச்சுல்ல. அம்மா அந்த ரீல்ஸ் அக்கா எடுக்க சொல்லுமா. அது நீங்க தான் எடுத்து கொடுக்கணும். எடுக்கிட்டா லிப்ஸ். நெக்ஸ்ட் அப்புறம் ஃபிங்கர்ஸ். லெட் மீ செக் இன் மிரர். பியூட்டின்னு வரும். ஏக்கா பிச்சையாட்ட வராதக்கா. நல்லா கிளம்பிட்டு நீ 4 லீவ் இங்கிருந்து போறதுக்குள்ளாரியே நீ நீவறதுலயே சரியா போயிடும். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீ என்ன போயிட்டு தேங்காய் பழம் மட்டும் வாங்கினா போதும் நமக்கு. பின்னாடி ஜன்னல் ஓப்பன்ல இருக்கா? பட்டு உள்ள இருக்கான், பின்னாடி ஜன்னல் ஓப்பன்ல இருக்கு. கன்ஃபார்மா? நான் வர வேண்டாமா? வா 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 ஓடி ஓடி. பணம் தருவது அதே வேண்டுங்க. மம்மி வந்தாச்சு. எஸ்
நல்ல முறையாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி கோயிலுக்கு ஒரு வழியே வந்தாச்சு. இப்போ வந்த பின்னாடி எல்லாமே பூஜைக்கான பொருளெல்லாம் எடுத்து அங்கே ஒரு அக்கா தெரிஞ்ச அக்கா இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு திருஷ்டி சுற்றிட்டு தேங்காயெல்லாம் உடச்சிட்டு உள்ளார போனால் க்யூவில் நின்னாங்க. சரி ஓகே இன்றைக்கி இங்கேயே பொழுது போயின்னு பார்த்தா அதே போலே அங்கேயே டைம் ஃபுல்லாகிடுச்சு. சரியான கூட்டம். எல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு அந்த கோயிலெல்லாம் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் பழம்லாம் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் பிச்சு கொடுத்துட்டு நானும் ரக்ஷு நிறு எல்லாமே கிளம்பிட்டோம். சக்கரை பொங்கல் அங்கே புளியோதரை கொடுப்பாங்க, பட் ஒரு கப்பு வந்து 30 ரூபா 40 ரூபான்னு தருவாங்க. அதை வாங்கிட்டு 3 பேர் உட்காந்து சாப்பிட்டு சரி பொறுமையாக அப்படியே போகலந்தாங்க அப்படின்னு. நிருவும் ரக்ஷும் வந்துட்டு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, கிளம்பலாமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கும் சரி ஓகே போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மொல்ல கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி கோயிலில் வந்து திருப்தியாக நல்ல முறையாக சாமி கும்பிட்டோம். அப்புறம் நேற்று லைவில் வந்து சொல்லியிருந்தாங்க, அம்மா எனக்கு பேபி 2 வருஷமாக இல்லை, எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்கம்மா அப்படின்ட்டு. தங்கம் எல்லாத்துக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணியிருந்தேன். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லா செல்வமும் அவங்களுக்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்காகவும் நல்ல முறையாக ப்ரே பண்ணிவிட்டு நாங்களும் வந்துட்டு கோயிலெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நிருவை பிடிச்சிங்க, ரக்ஷுவை பிடிச்சிங்க எல்லோரும் வந்து பேசினாங்க. பேசிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு அது ஒரு குட்டி தங்கம்னா பார்த்திங்கன்னா வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. பட் ஆனால் நிருக்கிட்ட ரக்ஷுகிட்ட வர பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு ஃபோட்டோ கேட்டாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாப்பா அவங்க ஒரு பேபியோடு வந்திருந்தாங்க. அவங்க பேபியோட இன்ஸ்டாவில் பார்க்குறத விட நேரில் அழகாக இருக்கீங்கக்கா அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கொஞ்ச நேரம் பேசிட்டுன்ட்டு அதுக்கப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் ரக்ஷு நீரும் வந்துட்டு எனக்கு இது வாங்கித்தாங்க அப்படின்னாங்க. எல்லோரும் வாங்கி 3 பேர் உட்காந்து நல்லா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ஆர்லேயே சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டாச்சு. நாங்கள் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 2 வீலர்லேயே போனனால செம்ம டயர்டு. வந்து நிறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நல்ல ஒரு 1 ஹவர் மேலே தூங்கியிருப்போம். 1 ஹவருக்கு மேலே தூங்கியிருப்போம். எனக்கு வந்த என்கொயரிக்கெல்லாம் ஏன்னா பிஸ்னஸ் ஃபோன் எடுத்துகிட்டு போகல, அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண டைம் சரியாக போச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது மணி என்ன நடத்தவங்க இருக்கோம் 3:30க்கு மேலே தான் வந்தோம். ஸோ அப்போ தான் வந்தோம். வந்துட்டு வரும்போதே சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். ஏன்டா நம்மளால பாருங்கள் 3:30க்கு மேலே தான் வந்தோம். சாப்பிட்டு ரக்ஷு படிக்க ஆரம்பிச்சிட்டான், நிரு கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிச்சிட்டான். நிருவுக்கு வேறு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சளி பிடிச்சிருச்சு. சளி பிடிச்சிருச்சு. ஏண்டா சாமி சளி பிடிச்சிச்சு. ஆமாம் எனக்கு இப்போ கை வலிக்குது, நான் என்ன பண்ணேன். சரி ஓகே வீடியோ அப்பா கோயிலில் யாரை பார்த்தா என்னென்ன பண்ண கை வலிக்குது, நான் பேக் கேமரா வச்சுக்கோங்க. அம்மா ஐயம்மா ரக்ஷு நீங்கள் அந்த குட்டி பாப்பா எப்படி வந்து பேசுனாங்க, எவ்வளோ கோயிலுக்கு போனதுலேருந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் வந்து பேசுறதுக்கு அவ்வளோ வெக்கம். இந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி இப்போவே பொங்க சட்டி மாதிரி இருக்குது. நாளைக்கு காலையில் கெட்டடி மீல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொங்க சட்டினா நாளைக்கு வந்துட்டு பொங்க பானையாக ஆகிடும். எல்லாத்துக்கும் வந்து ஓகே. பட் அவன் மட்டும் இப்போ சளியில் வந்துருச்சு. சளி வரவும் கூட வந்து நண்பனையும் கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஐ மீன் காய்ச்சலையும் எல்லாம் வந்துருச்சு. கால் வலிக்குது, தலை வலிக்குது. இவனுக்குலாம் தலைவலியே வராது, இப்போ தலை வலிக்குது. ஓகே எப்படி இருந்துச்சு கோயிலுக்கு போனது? நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பிளான்லாம் போட்டோம். இங்கேருந்து போகும்போது நிறைய வாங்கணும், செலவு வச்சே ஆகணும் அம்மாவுக்கு சொல்லிட்டியாக்க. ஆனால் ஒன்றுமே வந்து டைமிங் சரி கயிறு கேட்டா அவளுக்கு ஒன்று எதுவுமே வாங்கல. சரி வாங்கிக்கலாம், திரும்ப போகாமலாம் இருப்போம், வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 10:20க்கு மேலே 10:10க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் பாய். இன்னொரு விலாகில் சந்திப்போம். பாய் சொல்ல ரக்ஷுமா.